நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றி உள்ள இதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால சத்தியங்களை நம்ம சந்தோஷமாய் கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த நாட்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கின்ற ஒரு நாட்களாக இருக்கிறபடியினாலே அதன் அடிப்படையில் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சத்தியத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவின் பாடுகளில் உள்ள இரகசியமான பலன்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை நம்ம தியானிச்சிருக்கிறோம், காலங்காலமாக தியானிச்சிட்ருக்கிறோம், ஒவ்வொரு வருடமும் நாம் தியானிக்கிறோம். அந்த பாடுகளில் நமக்கு இருக்கக்கூடிய சில ஆவிக்குரிய பலன்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாடுகள் அப்படின்னு சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருந்த பாடுகளை மிகப்பெரிய பாடு என்னன்னா அவமானம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் வந்த அவமானம். ஏன்னா மனுஷீகமாக நம்ம அவமானப்படுறது அது வேற. ஆனால் தேவனுடைய குமாரன் இந்த பூமியில அவமானப்படுவது என்பது அது மிகவும் ஒரு கடினம். அந்த ஒரு நிலைப்பாட்டில் நின்று பார்த்தா தான் நமக்கு அது புரியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில வந்த அவமானங்கள், பாடுகள் ஏன் சகித்தார், இயேசு ஏன் இந்த பாடுகளை சகித்தார் அப்படின்னா, அந்த அவமானத்தின் வழியில உங்களுக்கும் எனக்கும் பல நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவமானத்திற்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனம். இயேசு இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி 700 வருஷங்களுக்கு முன்பதாகவே அவர் எப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிட்டார். தாடியை பிடிக்கிறதுக்கும் உமிழ்நீர் துப்புவதற்கும் அவர் என்ன பண்ணுமா ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு இந்த பூமியில வரும்போது தெளிவாய் அவருக்கு தெரியும் நம்ம நிறைய அவமானம் படணும். ஆனா அதையெல்லாம் அவர் சகிச்சார், அதையெல்லாம் அவற்றையும் அவர் சகித்தார். அதான் பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது கூட எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், பாத்தீங்களா, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாத்தீங்களா, அப்போ அவமானத்தை எண்ணாமல் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. அது என்ன சந்தோஷம்? அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள்ல அவமானத்துல நமக்காக நியமிக்கப்பட்ட பலன்கள். நமக்கு ஒரு நன்மை கிடைக்கணுன்றதுக்காக, நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக இயேசு அவமானங்களை என்ன பண்ணாங்களா சகித்தார். ஏன் சகித்தார்னா, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சகோதரனுக்கு, என்னுடைய சகோதரிக்கு பலன்கள் போகணும், அவங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்குரிய எல்லா நன்மைகளும், ஆவிக்குரிய எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இயேசு எல்லா பாடுகளையும் எல்லா அவமானங்களையும் சகித்தார். சரி, இப்போ ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில அவமானம் அப்படி நிறைய விஷயம் வந்தது. அதுல எது ரொம்ப ஹைலைட்டா சொல்லலாம்? இந்த ஒரு விஷயம் தான் பிரதர், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அவமானம் எது சொல்லலாம்? சொல்லுங்க பாப்பா. என்ன அவமானம் சொல்றேன்? இயேசு கிறிஸ்து அந்த ரோம சேவர்கள் என்ன பண்ணாங்க? காரி துப்புனாங்க. வேற சிலுவையில அவர் நிர்வாணமா இருந்ததாக சில ஆதார சான்றுகள் உண்டு. வேற என்னங்க? ஒரு தேவனுடைய குமாரன் ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறான்? கன்னத்துல அறையுது. இதெல்லாம் நம்முடைய பார்வையில ஒரு பெரிய அவமானம். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில
சில அவமானங்கள் உண்டு. அதுதான் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஒரு மூன்று காரியம்தான். முதலாவது காரியம் என்னன்னா கொல்கதா. கொல்கதா என்ற இடத்தை குறித்து பார்க்க போகிறோம். இரண்டாவது ஒரு அவமானமான இயேசு கிறிஸ்துவினுடைய மிகப்பெரிய அவமானம். முதல்ல கொல்கதா. இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை ரோம சேவர்கள் என்ன பண்ணாங்க? பங்கு போட்டாங்க. அது இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய அவமானம். மூன்றாவது இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய அவமானம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை சிலுவையில அறையும் போது அந்த வழியா சென்ற ஜனங்கள் எல்லாரும் அவர் என்ன பண்ணாங்களா? தலையை துலுக்கி அவரை நிந்தித்தார்கள். தலையை துலுக்கி நிந்தித்தார்கள். ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்க்கணும். இந்த மூன்று காரியத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை அவர் சகித்தாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடிச்சாங்க, துப்புனாங்க, அவரை சேவர்கள் அவர் சிலுவையில் அரை நிர்வாணமாய் தோங்கி எல்லா விஷயமும் ஓகே. ஆனால் மெஜாரிட்டி வைஸ் இயேசு கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய ஒரு அவமானம் என்று இந்த மூன்று காரியங்களை நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். அது என்னென்னு விளக்கும் போது உங்களுக்கு புரியும். ஸோ முதல் காரியம் என்னன்னா கொல்கதா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு 27:33. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது. கொல்கதா என்கின்ற இடத்திற்கு அவர்கள் வந்தபோது, கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற கொல்கதாவுக்கு அவர்கள் வந்தபோது. இப்போ இயேசு கிறிஸ்துவ எங்க சிலுவையில் அறைஞ்சாங்க சொல்லுங்க? இப்ப படிச்சீங்களா? கொல்கதால அரைஞ்சாங்க. ஸோ இதுல என்ன அவமானம் இருக்குது அப்படின்னு நம்ம தோணலாம் இல்லையா? ஒரு இடத்துல கொண்டு போய் அவர் சிலுவையில அரைஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்தினுடைய சில முக்கியத்துவம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூதர் கிடையாது, நம்ம புறஜாதியார், நம்ம இஸ்ரவேலரும் கிடையாது, நம்ம அந்த தேசத்தை சேர்ந்தவங்களும் கிடையாது, நம்ம தமிழர்கள் சென்னை பட்டணத்தை சேர்ந்தவங்க. ஆனா தமிழர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம ஊர்ல இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர் தோமா என்ன பண்ணாருங்க? சென்ட் தாமஸ் மவுண்ட் அங்க அவரு ஆராதனை செஞ்சு அங்க அந்த இடத்துல நம்ம சென்னையில ஒரு மரித்தார். இப்போ இந்த ஒரு வரலாறு இஸ்ரவேலருக்கு ரொம்ப ரேர். அவங்க என்ன பண்ண முடியாது, அதை அந்த அளவுக்கு அறிந்து கொள்ள முடியாது. அதே போல சென்னையில் இருக்கிற நம்ம இஸ்ராயல் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கொல்கத்தா பத்தி முழுமையான அந்த பழைய டீட்டெயிலாம் நம்மளுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. நம்ம வேதத்துல படிக்கிறத மாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம கொல்கத்தாவில் இயேசுவை அறைந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. ஆனால் அந்த இடத்திற்கு மிக முக்கியமான ஒரு அர்த்தமும் ஒரு காரியமும் உண்டு. இதை குறித்து நீங்க பார்க்கணும்னா எபிரேயர்களின் கூற்று நூல், அதாவது த கர்வ் ஆஃப் ட்ரெஷர்னு ஒரு புக்கு. அடுத்ததோடு பார்த்தீங்கன்னா த புக் ஆஃப் பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறை ஆராய்ச்சி புத்தகம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர்களின் கொல்கத்தா பற்றிய மரபணு கூற்று. எபிரேயர்கள் இந்த கொல்கத்தாவை குறித்து அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கூற்றுகள், அவர்களுடைய நம்பிக்கை, அவங்க அந்த கொல்கத்தாவை எப்படி பார்த்தாங்கன்றதுடைய நம்பிக்கையை இந்த புக் ஆஃப் த கர்வ் ஆஃப் ட்ரெஷர், த புக் ஆஃப் பி அப்படின்ற ஒரு 2 புத்தகங்கள் எபிரேயத்திலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம். இது நம்ம தேசத்துல இல்லை. வேத ஆராய்ச்சியின் போது இந்த காரியங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதை நீங்களும் படிக்கலாம். இன்டர்நெட்ல போய் போட்டிங்கனாலே நிறைய விஷயங்கள் வந்துடும். இதுல நிறைய தகவல்கள் இருக்கு. ஒரு சில தகவல்களை மாத்திரம் இந்த வேலையில நான் உங்கள் மத்தியில வைக்கிறேன். ஆக்சுவலா அந்த இடத்தை எப்படி அழைப்பாங்க, அந்த கொல்கத்தா அப்படின்ற ஒரு இடத்தை எப்படி அழைப்பார்கள் பார்த்தீங்கன்னா எல் ஷிவெத் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. எல் ஷிவெத். இந்த எல் ஷிவெத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவன் தீர்ப்பு வழங்கும் இடம்னு அர்த்தம். தேவன் தீர்ப்பு வழங்கும் இடம், அதுதான் எல் ஷிவெத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எபிரேயர்களுடைய, அதாவது யூதர்களுடைய நம்பிக்கை, இது அவங்களுடைய கூற்று. இப்போ அந்த கபாலஸ்தலம் அப்படின்னாலே யூதர்களை பொறுத்த வரைக்கும், எபிரேயர்களை பொறுத்த வரைக்கும் தேவன் தீர்ப்பளிக்கும் இடம், அதுதான். ஸோ இந்த இடத்துல 3 முக்கியமான சம்பவம் நடந்தது. 3 முக்கியமான சம்பவம். அதுல இதெல்லாம் எபிரேயர்களுடைய கூற்று நான் உங்கள் மத்தியில வைக்கிறேன். முதல் கூற்று என்ன, அந்த கபாலஸ்தலத்துல ஏன் அந்த இடம் கபாலஸ்தலம் என்று அழைக்கப்படும் எல் ஷிவெத் அப்படின்ற அந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, ஆதாமை தேவன் புதைத்த இடம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதாமை தேவன்
புதைத்த இடம்னு எபிரேயர்களுடைய நம்பிக்கை. அதுக்கு அவங்க என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு அர்த்தம் என்ன கொடுக்குறாங்கன்னா, அந்த இடத்த பார்த்துருக்கீங்களா? கொல்கத்தா நெட்டில் கூட பார்க்கலையா? எப்படி இருக்குங்க? ஸ்கல்லு, ஒரு மண்டை ஓடு மாதிரி அப்படியே இருக்கும், தத்ரூபமாக இருக்கும், 2 கண்ணு இருக்கும், அது இருக்கும். அதை லாங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டை ஓடு மாதிரி தெரியும். நீங்கள் நெட்டில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதான் அந்த கபாலஸ்தலம். அதுக்கு பேர் கபாலஸ்தலம், தமிழில் நம்ம வச்சிருக்கிற பேர் கபாலஸ்தலம். அது வந்து கொல்காத்துன்னு சொல்லுவாங்க, எல் ஷீபார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஆதாமை தேவன் அந்த இடத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன், தேவன் தீர்ப்பு செய்யும் இடம். முதல் கீழ்ப்படியாமையினால ஆதாம் என்ன பண்ணாரு? விழுந்தார். இப்ப தேவன் ஆதாமுக்கு என்ன சொன்னாரு? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கே திரும்புவாய், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ ஆதாம் மரிக்கும் போது, அது அந்த மரிக்கிற அந்த தருவாய், அந்த இடத்துல அந்த சாபம் நிறைவேறுது. தேவன் அந்த தீர்ப்பை என்ன பண்றாரு? நிறைவேற்றுறார். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கே திரும்புவாய்னு அந்த இடத்தை எபிரேயர்களுடைய நம்பிக்கை, யூதர்களுடைய நம்பிக்கை. அதனாலதான் அந்த இடமே ஆதாம் புதைக்கப்பட்ட பிறகு அந்த இடமே என்ன வந்துருச்சான்? ஒரு பெரிய ஒரு மண்டை ஓடு மாதிரி வந்துடுச்சுன்றது யூதர்களுடைய வழக்கம். இது நமக்கு ஒன்னா புதுசா இருக்கலாம், அவர்களுக்கு பழசு. அவங்களுடைய நம்பிக்கை நீங்க யூதர்கள்கிட்ட கேட்டா, ஆமாப்பா இது வந்து ஆதாமுடைய புதைக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேதத்துல இல்லை, இது வேதத்துல இல்லை. ஆனா வரலாற்றை எடுத்து நம்ம இந்த காரியத்தை பார்க்கிறோம். ஸோ முதல் பாவத்திற்கு தேவன் தீர்ப்பு செய்த இடம் கொல்கத்தா. சரிங்களா? இரண்டாவது சம்பவம் அந்த இடத்துல நடந்தது என்னன்னா, அதுல தான் இந்த பேரே வந்தது, கொல்கத்தா அப்படின்ற பேரே அந்த இடத்துக்கு வந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோலியாத்தின் தலை சொருகப்பட்ட இடம். கோலியாத்தின் தலை, அதாவது தாவீது அந்த ஏலிம் பள்ளத்தாக்கில் போகும்போது என்ன பண்ணுறான்? கோலியாத் வந்து நின்று ஜனங்களை சொல்கிறான், யார் என்கிட்ட ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ண தேசத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. அப்போ தாவீது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பார், அது ரொம்ப முக்கியம். அது வாசிங்களேன், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45, 46. 1 சாமுவேல் 17, 45, 46. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்தார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். அங்க தாவீது சொல்ற ஒரு விஷயம் பாருங்க, அதாவது இவ என்ன பண்ணான்னா, சேனைகளின் கர்த்தரை என்ன பண்ணான்னா நிந்தித்தான். ஒரு புறஜாதியான் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். அப்போ இஸ்ரவேலர் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தாவீது போய் சொல்றாரு, நீ பட்டயத்தோட ஈட்டியோட வர, ஆனா நானும் நீ நிந்தித்த பார், அந்த தேவனுடைய நாமத்தினால வரேன். இன்றைக்கு தேவன் உன்னை என்ன பண்ணுவாரு? நின்று உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்றாரு? கொன்னுட்டு அவனுடைய தலையை வெட்டி 54வது வசனம் 54. தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். பாத்தீங்களா? எருசலேமுக்கு கொண்டு வந்தான். இந்த எருசலேமுக்கு கொண்டு வந்ததுதான் இந்த கொல்கத்தான்ற, எங்க அந்த ஆதாம் புதைக்கப்பட்ட அந்த இடத்துல இப்போ அந்த தலையை கொண்டு வந்து வச்ச. ஏன்னா அந்த இடம் பேரு எல் பெர்ஷிப், அப்படின்னா தேவன் தீர்ப்பு செய்கிற இடம். இப்போ தேவனை நிந்தித்த கோலியாத்தின் தலைய தேவன் தீர்ப்பு செய்துட்டாருன்னு தாவீது எல்லாருக்கும் காண்பித்தார். இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்தவனுடைய தலைய தேவன் என்ன பண்ணிட்டாரு? தீர்ப்பு செய்து விட்டாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொருகினதுனால அந்த இடத்துக்கு பேரு கோல் காத். காத் ஊரானாகிய கோலியாத்ன்னு சொல்லுவோம் இல்லையா? காத் ஊரானாகிய கோலியாத், அந்த மாதிரி கோல் காத், அதை தான் கொல்கதா அப்படின்னு காலப்போக்கில் மாறிச்சு. ஸோ கொல்கதா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? தேவன் தீர்ப்பு செய்கிற இடம். தேவன் தீர்ப்பு செய்கிற இடம்.
இப்போ மூன்றாவது சம்பவம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டார்? சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம் மிக முக்கியமான ஒரு சம்பவம். இப்போ இந்த இடத்துல நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவன் தீர்ப்பு செய்கிற அந்த இடத்துல இப்ப யார் நிக்கிறா? குமாரன் அங்க நிக்கிறார். கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அவமானம்னா, ஒரு தகப்பன், இவர் தான் இவருக்கு எல்லாமே, இயேசுவுக்கு எல்லாமே யார் தான்? பிதாவாகிய தேவன் தான். அவர் பூமியில வாழும் போது என்ன சொன்னார்? நான் அவருடைய சித்தத்தை தான் செய்ய வந்தேன், அவர் என்ன சொன்னாரோ அதை தான் பேசினேன், அவருடைய சித்தத்தை தான் நான் செஞ்சேன், பிதா சொன்னதை நான் செய்தேன், பேசினேன், சொன்னேன், எல்லாத்துக்கும் பிதாவே டிபெண்ட் ஆயிருந்தவர். அது நீதிமொழிகள் அற்புதமா ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நான் அவர் அருகில் செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து, எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். எப்பொழுதும் அவருடைய சமூகத்துல என்ன பண்ண? களி கூர்ந்தேன். எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. இப்போ இந்த அன்பான தேவன், இந்த அன்புக்குள்ள இருந்தவரை எங்க வந்து நிறுத்திட்டாரு தேவன்? தீர்ப்பு செய்கிற இடத்துல வந்து நிறுத்திட்டார். கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன். நம்முடைய தகப்பன் நம்ம செய்யாத ஒரு குற்றத்துக்காக நம்மளை போலீஸ்ல பிடிச்சி கொடுக்குறாருன்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கு. எல்லாம் கல்லர்களோட ஒரு வீட்டுல ஒரு திருட்டு நடந்து போச்சு. அந்த திருட்டு நடந்தது யாருன்னு சொல்லிட்டு வீட்டு எஜமான் கண்டுபிடிச்சிட்டாரு. கடைசியில சம்பந்தமே இல்லாத பிள்ளை கூட அதுல சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? எல்லாரையும் ஒன்னா போட்டு போலீஸ்ல பிடிச்சி கொடுத்தா அது எவ்வளவு பெரிய அவமானம். இயேசு பாவம் செய்யல, ஆனா பாவம் ஆக்கப்பட்டார். இப்ப எந்த இடத்துல வந்து நிக்கிறாரு அவரு? தேவன் தீர்ப்பு செய்யும் அந்த இடத்துல வந்து இயேசு நிற்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் பாருங்க. இத இயேசுவுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் என்ன பண்ணாரு அவரு? இந்த இடத்துல கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. பரலோகத்துல அப்படி இருந்தவர். நம்ம யோசிப்போம், திடீர்னு ஒரு இடத்துல போயிட்டு நீங்க போய் அந்த முனையில போயிட்டு எல்லாருக்கும் வந்து வர்றவங்களுக்கெல்லாம் காலை தொச்சு விடுங்கன்னா எப்படி இருக்கும்? நான் எப்படிப்பா செய்யறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு 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 ஸ்டேட்டஸ் இறங்கணும்னா கஷ்டம். ஆனா இவர் ஒரு குற்றவாளியாய் நிற்கிறார். பரலோகம் என்ன நினைக்கும்? தூதர்கள் என்ன நினைப்பாங்க? சாத்தா என்ன நினைப்பான்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா இது ரகசியமா இருந்தது. இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவரும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டாங்க. சாத்தானுக்கு இது ஒரு சீக்ரெட். ஏன்னா இந்த ஒரு விஷயம் தேவனுக்கும் இயேசுக்கும் மட்டும்தான் தெரியும். தெரிஞ்சிருந்தா சாத்தானை என்ன பண்ணிருக்க மாட்டான்? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில கொன்னே இருக்க மாட்டான். கொன்னதுனால தான் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? பிரச்சனை வந்தது. இப்போ அந்த இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். ஒரு குற்றவாளியாக தேவன் தீர்ப்பு செய்கிற ஒரு இடத்துல அங்க நிற்கிறார். அதனால்தான் வசனம் தெளிவா நமக்கு சொல்லுது இல்லையா? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாடுகளுக்கு உட்படுத்தினார். நல்ல கவனிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. இது நம்ம கடந்த முறை கூட தியானிச்சோம். தாக்கா அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தை. அதாவது அந்த நொறுக்க அப்படின்னா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்களா? அது அந்த நொறுக்க அப்படின்னா என்ன பண்றது? அந்த கோதுமையை அரைப்பது. அரைப்பது எந்த அளவுக்கு அரைக்கணும்னா மெல்லிய மாவு. மெல்லிய மாவு. இந்த மெல்லிய மாவு எதற்காக அரைக்கிறாங்கன்னா தேவ சமூகத்து அப்பங்கள் செய்வதற்கு அதை பயன்படுத்துவாங்க. அதுதான் தாக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ இயேசு கூட இந்த பூமியில வாழும்போது என்ன சொன்னார்? நானே ஜீவ அப்பம்னு சொன்னார். அந்த தேவ சமூகத்து அப்பம் நான் தான் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த தாக்கான்ற ஒரு வார்த்தை நமக்கு தெரியும். அதை அரைத்து கிட்டத்தட்ட ஒரு 7 முறை அதை அரைத்து ஒரு சல்லடையினால மேலே வச்சு ஒரு அழுத்துவாங்க. அழுத்தும் பொழுது அந்த மாவு என்ன பண்ணும்? அந்த சல்லடைக்குள்ள புகுந்து மேலே வரணும். அதே அந்த சல்லடையை தூக்கும் போதும் அந்த சல்லடையில் என்ன இருக்கக்கூடாது? மாவு இருக்கக்கூடாது. அவ்வளோ ஃபைனா, அவ்வளோ மெல்லிய மாவா இருக்கணும். அந்த பிரகாரம் கிறிஸ்துவை தேவன் நொறுக்கினார். எப்படிங்க? மெல்லிய மாவு மாதிரி. கொஞ்சம் கூட கேப் இல்லை, கொஞ்சம் கூட கேப் இல்லை. அந்த பிரகாரமாக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? இயேசுவை நொறுக்கினார். கிறிஸ்துவை அதை வாசிங்க பிரதர். 53:10.
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா, நல்ல கவனிங்க, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது ஒப்பு போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவருடைய கையினால் வாய்க்கும். அப்போ நல்ல கவனிங்க, இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் இந்த அவமானத்தின் மூலமாக, தேவன் தீர்ப்பு செய்கிற இடத்துல குமாரன் வந்து நிற்கிற இந்த அவமானத்தினால வந்த பலன் என்னன்னா, நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சந்ததியாக மாறினோம். இந்த பூமியில இருக்கக்கூடிய நீங்களும் நானும் யாருடைய சந்ததி? கிறிஸ்துவ இயேசுவினுடைய சந்ததினா அது எவ்வளோ மகிமையான ஒரு காரியம் பாருங்க. எவ்வளோ மகிமையான ஒரு காரியத்துக்குள்ள தேவன் நம்மளை வைத்திருக்கிறார் பாருங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், முதல் அவமானம் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாடுகள் உள்ள ஒரு அவமானம் என்னன்னா, தேவன் தீர்ப்பு செய்கிற இடம், ஆதாமின் முதல் பாவத்தை தேவன் தீர்ப்பு செய்த இடம், தேவனை நிந்தித்த கோலியாத்தை தீர்ப்பு செய்த இடம், இயேசு கிறிஸ்துவை முதல் மீட்பை கொடுக்கும்படி தீர்ப்பு செய்த இடம் கொல்கதா. புரியுதுங்களா? அந்த இடத்துல அவர் வந்து நின்னாரு, இயேசுவும் நின்னாரு. ஒரு மறுப்பு சொல்லலை. நான் யாருக்காக நான் போய் நிற்கணும்? சரி, என்ன கொல்றேன்னு ஆயிப்போச்சு, ஏதாவது ஒரு இடத்துல போய் கொல்லுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல போய் என்ன பலியா எடுத்துங்க, நான் ஏன் அங்க நிற்கணும்? நான் ஏன் அந்த இடத்துல நிற்கணும்? கேட்டிருக்கலாமே. ஆனால் இயேசு என்ன பண்ணல? கேட்கவே இல்லை. பிதா என்ன சொன்னாரோ என்ன செஞ்சார் எல்லாத்துக்கும் உடன்பட்டு எந்த அளவுக்கு இறங்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கினார். யாருக்காக தெரியுமா? நமக்காக மட்டும்தான். அப்போ அது எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு காரியம்ன்றதை நம்ம கொஞ்சம். ரெண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்துனுடைய அவமானங்கள்ல, அந்த பாடுகள்ல நமக்கு கிடைத்த பலன்ல இரண்டாவது பலன் என்னன்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 27:35. அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக் கொண்டார்கள். இப்ப படிங்க. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பாத்தீங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை ரோம போர் சேவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? பங்கு ஆக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் எப்படி எடுத்தாங்களா? சீட்டு போட்டு எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அதை முதல்ல என்ன பண்ணிருக்காங்க? பங்கு பிரிச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை பங்கு பிரிச்சிருக்கிறாங்க. எத்தனை பங்கா பிரிச்சாங்க சொல்லுங்க? 3. வேற எத்தனை பங்கா பிரித்தார்கள்? பங்கு பிரிச்சாங்க, அவ்வளவுதான், விடுங்க, அடுத்த மேட்டருக்கு வாங்கன்ற மாதிரியே பாருங்க. சரி, யோவான் 19ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் 19:23. அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக எத்தனை பங்காக்குனாங்க? 4 பங்காக மாற்றினாங்க. இப்போ இதை மைண்ட்ல வச்சுங்க. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடையை ரோம போர் சேவர்கள் 4 பங்காக பிரிச்சாங்கன்னா, அப்போ இயேசு கிறிஸ்துவ ஆக்கினைக்குள்ள தீர்த்தது எத்தனை ரோம போர் சேவர்கள்? 4 பேர் தான். புரியுதுங்களா? அது ஏன்றத சொல்றேன். பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் படம் பார்த்தீங்களா? நம்மளாம் நீதிமான்கள் பார்க்க மாட்டோமோ? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு தான். அதுல மெல் கிப்சன் ரொம்ப அருமையா எடுத்திருப்பார். அவர் சில வேத ஆராய்ச்சியாளர்களை வச்சு எடுத்த ஒரு திரைப்படம். அதுல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அடிக்கிறது ஒரு 4 பேர் தான் அடிப்பாங்க, ஒரு 3 பேர் தான் அடிப்பாங்க. விழாவில் குத்துறவனோட சேர்த்தா 4 பேர். வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, அவர் மேல கை வைக்க மாட்டாங்க. ஏன் இயேசு கிறிஸ்துவ மேல கை வைக்கல, மற்றவர்கள் ஏன் கை வைக்கலன்னா 2 காரணம் இருக்குது. முதல் காரணம் என்னன்னா, ஒரு குற்றவாளியை அவர்கள் குற்றம் தீர்த்த பிறகு அந்த குற்றவாளி கூறியது எல்லாமே அந்த குற்றத்தை நிறைவேற்றினாங்க பாருங்க, அந்த சேவகன் அவனுக்கு போய் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தனை கொலை குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. இப்போ அவனுடைய சொத்துக்கள், அவன் கையில் வச்சிருந்த பணம்,
அவனுடைய உடைமைகள் எல்லாம் யாருக்கு சேரும்னா, அந்த எவன் முன்ன நின்னானோ, அந்த நூற்றுக்கு அதிபதி, எந்த நூற்றுக்கு அதிபதி முன்ன நின்னானோ அவனுக்கு போய் சேரும். அதை அவர்கள் என்ன பண்ணிப்பாங்க, பங்கிட்டுக் கொள்வார்கள். ஏன்னா ஒரு குற்றவாளியை தண்டிக்கும் போது அவங்களுக்கு சேலரி கிடையாது. அதனால ஒரு கொலை குற்றவாளி அவர்கள் தண்டித்து அவர்கள் மரண உபாதையில ஒப்பு கொடுக்கும் போது அவனுடைய அசட்டு, அவனுடைய கையில இருக்கக்கூடிய பணம் எல்லாம் அதை செயல்படுத்துகிற போர் சேவருக்கு போய் சேரும். இது ரோமர்களுடைய சட்டம். இன்னொரு சட்டம் இருக்குது. என்னன்னா, ஒரு வேளை ஒரு குற்றவாளி, கொலை குற்றவாளி, அவர் கையில ஒண்ணுமே இல்லாம, ஈவன் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, ஒரு வெள்ளி பணம் கூட இல்லாத ஒரு குற்றவாளிய ரோமர்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா, தீட்டுள்ளவன் அப்படின்னு பார்க்கறாங்க. எப்படி பார்க்கறாங்க? தீட்டுள்ள. அவன் மேல கூட கை வைக்க வேண்டாம். சொல்லுவாங்கல்ல, தரித்திரம் பிடிச்சவன் யார், ஜென்ரலா நம்ம சொல்றது தரித்திரம் பிடிச்சவன். அந்த மாதிரி ஒரு வெள்ளி பணம் கூட இல்லாத ஒரு மனிதனை எப்படி பார்ப்பாங்க? தீட்டுள்ளவன். அவன் மேல போய் கை வச்சா அவனுடைய தரித்திரம் நமக்கு ஒட்டிக்கும். அதனால அவன் மேல என்ன பண்றது இல்லை. அதனால தான் இயேசுவை அடிக்கிறதுக்கு யாருமே என்ன பண்ணல, வரல. ஏன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவர் கையில ஒண்ணுமே இல்லை. ஆனா சிலர் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துடைய ஆடையுடைய வேல்யூவேஷன் எவ்வளவு தெரியுமா, அது ஒரே நூலினால் நெய்யப்பட்ட ஒரு ஆடை, அது அவ்வளோ வேல்யூ, அவ்வளோ. எல்லாம் பொய். அப்படி கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவர் போட்டிருந்த அந்த மேலாடை எதற்கு நிழலா இருக்குதுன்னா, அது ஹஷின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்றது, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க இல்லையா, தீர்க்கதரிசிகள், இறை மக்கள், அதாவது இறைவனுடைய வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்குறவங்க, அவங்கள தான் ஹஷின்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. அதுதான் அந்த ஒரே நூலினால் நெய்யப்பட்ட அந்த ஓவர் கோட், அந்த ஒரு அங்கி, அதை போடுவாங்க. அதை போட்டுக்கிட்டு யாராவது வெளியில வந்தா தோத்திரையான்னுவாங்க, ஒரு மரியாதை கஷ்டம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, இன்னைக்கு ஐயர்மாரெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க அங்கி. இப்ப எவனாவது டாஸ்மார்க்ல இருக்கணும், உடனே உள்ள கூட்டு வந்து வெளியில கூட்டு வந்து அவனுக்கு அங்கி போட்டா கூட ஜனங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? ஃபாதரியா ஐயரியான்னு. ஏன்? அங்கிக்கு மேட்ரு, அங்கிக்கு வேல்யூவேஷன். ஸோ அந்த பிரகாரம் இந்த ஒத்த நூல், சலன் நூல்னால் தரிக்கப்பட்ட அந்த அங்கி எதுக்கு நிழலா இருக்குதுன்னா, இறை வாக்கை உரைக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த ஆடையை போட்டால அவர் ஒரு ப்ராஃபெட், அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு ரபி அப்படின்றது ஏற்கனவே அது யூதர்களுடைய மரபு. சரி, இப்போ இயேசுவை தண்டிப்பதற்கு யாரும் என்ன பண்ணல, முன் வரல. ஏன்னா இவர் கையில என்ன இல்லை, ஒரு வெள்ளி பணம் கூட இல்லை. அதனால இவரை தொட்டா நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு யாருமே வரல. அப்படி ஒரு கூட்டம் வரல. இன்னொரு கூட்டம் ஏன் வரலன்னா, கிறிஸ்துவை ருசி பார்த்தவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியும். சில வேலைக்காரர்கள் சொஸ்தமாகிறதுக்கு கூட இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். ஸோ அதன் நிமித்தம், இயேசுவின் மீது வைத்திருக்கிற மரியாதை நிமித்தம் இயேசுவை அடிக்கல, வரல. இன்னும் ஒரு சிலர், இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவன் யாரு, ஒரு தரித்திரவாசியா இருக்கிறான், இவன் மேல கை வச்சா தீட்டு நமக்கு ஆயிடும் சொல்லிட்டு அதனால வரல. இப்போ முன் வந்தது யாருன்னா இந்த 4 பேர் தான். சரி வாங்க, வேற இல்ல, நல்லா ரொம்ப ஃபேமஸா இருந்த ஆளாச்சே, ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை என்ன பண்ணாங்க, நல்லா வச்சு செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் அந்த உபாதியை பண்ண முடியுமோ அப்படி பண்ணாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா, அந்த உபாதியில ஒன்று எப்படி பண்ணுவாங்கன்னா, இயேசுவை அப்படியே ஒரு ராஜா மாதிரி சித்தரிச்சிருவாங்க. நீர் ஒரு ராஜா மாதிரி ஆக்கிட்டு, அவர் மேல ஒரு சிவப்பு அங்கியை போட்டு, அவருக்கு முள்முடி சுட்டி, அவர் கையில ஒரு கோலை கொடுத்து என்ன பண்றாங்க, ராஜா வாழ்கன்ட்டு கன்னத்துல ஒரு அடி, ராஜா வாழ்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கோல்ல அடிச்சுட்டு தலையில கொட்டி, யார் உன்னை கொட்டினான்னு சொல்லுன்னாங்க. அவ்வளோ கொடூரமான விதத்துல இயேசு கிறிஸ்துவை அந்த பாடுக்கு உட்படுத்துறது என்ன தெரியுமா, கேட்கறதுக்கே ஆள் கிடையாது. ரோம சட்டமே அவருக்கு என்ன பண்ணல, நிக்கல. ஏன்னா பிலாத்துவே என்ன பண்ணிட்டாருங்க, கையை கழுவிட்டாரு. இப்போ அவர் மரணத்துக்கு பாத்திரமான, எப்படியாவது ஒரு விதத்துல சாகணும், ஆனா அவர் சிலுவையில அறையப்படணும். அது 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 நியமிக்கப்பட்ட ஒண்ணு. அதனால அவரை எப்படி பாடுகளை உட்படுத்தினாங்கன்னா, அந்த அளவுக்கு அவரை கொண்டு போய் அங்க நிறுத்தினதை அங்க பார்க்க. இப்போ இந்த பாடுகள் மத்தியில இந்த அவமானத்தை இயேசு சகித்தார். யாருக்காக? நமக்காக, நமக்காக. இப்போ ஒரு சகித்த அந்த ஒரு விஷயத்துல தான், அது வசனம் இருக்குதுங்களா, எபிரேயர் 1ஆம் அதிகாரம்
இயேசு எப்படிப்பட்டவரா இருந்தார்? எபிரேயர் 1:2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். குமாரனை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்து இவரை கொண்டு உலகங்களையும், உலகத்தை இல்ல, உலகங்களையும் உண்டாக்கினார். அப்போ இயேசு யார் அப்படின்னா, இயேசு உலகங்களை உண்டாக்கினவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. உலகங்களை உண்டாக்கினவர். புரியுற மாதிரி சொல்லணும்னா, சிருஷ்டிகர் சிருஷ்டிகளுக்கு முன்பதாக அவமானப்பட்டார். இது எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க. உலகங்களை உண்டாக்கினவர் இப்போ இந்த போர் சேவகர்கள் கிட்ட என்ன பண்றாரு? அடி பண்றாரு. எப்படி அடிச்சிருப்பானுங்க அவனுங்க? இந்த மனுஷங்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க போறது இல்லை, ஒன்னும் ஆக போறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? வச்சு வேற மாதிரி செஞ்சுட்டாங்க. இவ்வளவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பினான்சியர் யாரு? என்னங்க? இயேசு கிறிஸ்துவுடைய பினான்சியர் யூதாஸ் காரியத். கரெக்டா? யூதாஸ் காரியத். நல்லா கவனிங்க. யூதாஸ் ஒரு திருடன். யூதாஸ் ஒரு திருடன், ஆனா போராளி, ரிபெல்லியன். அவன் யூத காரியங்களுக்காக சிலர் போராடினா, பரபாஸ் கூட இருந்தவன். யார் கூட இருந்தவன்? பரபாஸ் கூட இருந்தவன் யூதாஸ். ஏதோ சடனா ஒரு மீட்டிங்ல பரபாஸ் கூட பேசும்போது யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவ கவர்ந்துட்டார். உடனே இயேசு அவர் அழைச்ச உடனே வந்துட்டார். இப்ப 11 ஒருவனாக யூதாஸ் தேர்வு செய்யப்பட்டார். திருடன். திருடன் கையில என்ன கொடுத்தார் தெரியுமா? இயேசு பணப்பைய கொடுத்தாரு. ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் காணிக்கை கொடுக்குறாங்களா? இந்த பின்னாடி வராரு தம்பி, அவர்கிட்ட போடுங்கன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க? யூதாஸோட பையில போடுவாங்க. பணப்பையை தன் தோளிலே சுமந்தவன் எதுக்கு 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுக்கணும்? தூக்கிட்டு ஓட வேண்டியது தானே. ஹலோ, புரியுதுங்களா? பணப்பையை தன் தோளில் வைத்திருக்கிறவன் 30 வெள்ளி காசுக்காக ஏன் இயேசுவை காட்டி கொடுக்கணும்? தூக்கிட்டு ஓடி இருக்கலாமே. ஏன்னா அந்த கஜானால ஒண்ணுமே இல்லை. அந்த பையில இப்ப இருக்கிற ஊழியக்காரங்க கிட்ட இருக்கிற மாதிரி பென்ஸ் காரோ இல்லை கோடிக்கணக்கில் இதுவோ ஒன்றுமே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து வாங்கி ஜனங்களுக்கு கொடுத்தார். அதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னா, ஒரு இடத்துல மீட்டிங் வைக்கிறாரு வனாந்திரமா. அப்போ ஜனங்கள்லாம் உக்காந்து கேட்குறாங்க, ஆயிடுச்சு. உடனே என்ன சொல்றாரு? சீசனுக்கு வந்து இவங்களை அனுப்பி விடுப்பா, இவங்க போய் என்ன பண்ணிட்டோம், சாப்பிட்டு வந்துட்டோம், ஒரு பிரேக் கொடுங்க அப்படின்னு. உடனே நீ கொடுப்பா சாப்பாடுன்றாரு. இயேசு என்ன சொல்றாரு? நீ கொடு. உடனே அவன் ஒரு எஸ்டிமேஷன் போட்டு உனக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று சொல்லுவான். 200 பணம் இருந்தாலும் இவர்களுக்கு முடியாது. அப்பன்னா அக்கௌண்ட்ல அவ்வளவுதான் இருக்குது. இப்ப யூதாஸோட பாக்கெட்ல எவ்வளவு இருக்குது? 200 பணம். அப்ப இயேசு என்ன பண்ணாருன்னா, வந்ததை ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. அதனால தான் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பது நலம். இப்ப யூதாஸுக்கு ஆதாரம் ஒண்ணுமே இல்லை. இந்த மனுஷன் கூட போனா 3 வேளை சாப்பாடு கிடைக்கும், தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும், அவ்வளவுதான். இப்போ வரை ஒரு வாரம் சொல்லிட்டாரு, என்னை உபத்திரத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், என்னை பிடிக்க போகிறார், அது இதுன்னு. இவன் பார்த்துட்டான், ஏதாவது நம்ம ஒரு செட்டில்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போயிட்டான்? பிரதான ஆசாரிகிட்ட போயிட்டு, நான் என்ன பண்றேன், ஏன்னா அங்க ஆலோசனை நடக்குது, இவரை காட்டி கொடுக்கணும்னு ஆலோசனை நடக்குமா, இவரை போயிட்டார். இவர் போயிட்டாங்க, ஒப்பு கொடுத்து ஒரு டீலிங் பேசி 30 வெள்ளி காசு. இந்த 30 வெள்ளி காசு பேசிட்டார். ஆக்சுவலா யூதாஸ் என்ன நினைச்சிருப்பாருன்னா, இயேசு கிறிஸ்து எஸ்கேப் ஆயிடுவார்னு நினைச்சிருப்பாரு. ஏன்னா நிறைய இடத்துல இயேசு என்ன இருக்கிறாரு, ஒரு இடத்துல அந்த தேவாலயத்தில் உபகரையிலேருந்து தள்ளும் போது மறைந்தாருன்னு இருக்குது வசனம். ஸோ இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறவங்களாம் சரியான ஆளு, ஒரு கூட்டமே இருந்தது. கண்டிப்பா இயேசு கிறிஸ்து மேல கை போட முடியாது, இயேசு எப்படியாவது எஸ் ஆயிடுவாருன்னு நினைச்சான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அங்க பார்த்தா இயேசுவை நிக்க வைக்கிறாங்க, பரபாசை நிக்க வைக்கிறாங்க. கேட்கிறாரு பிலாத்து, இயேசு வேணுமா பரபாஸ் வேணுமான்னு. ஜனங்கள் என்ன சொல்றாங்க? பரபாஸ். அந்த காரியத்தை பார்த்தவொன்னே யூதாஸுக்கு தாங்கல. ஏன்னா இந்த தலைவனிடமும் கூட இருந்தவன் யூதாசு, இந்த தலைவரிடமும் கூட இருந்தவர் யூதாசு. யூதாசுக்கு தெரியும் இயேசு எப்படிப்பட்டவர், பரபாஸ் எப்படிப்பட்டவர். இருதயத்தை குத்தப்பட்டான், நேரா போனான் அந்த பிரதான ஆசாரிகிட்ட.
குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, அது எனக்கு தெரியாது, அது ஊம்பாடு. உடனே என்ன பண்ணா, எந்த காசை ஆசைப்பட்டானோ அதே காசை என்ன பண்ணிட்டாரு, அவரு தூக்கி விசிறி அடிச்சுட்டு என்ன பண்ணாரு, சூசைட் பண்ணிட்டு மறிக்கிறதாங்க பார்க்கிறோம். ஸோ ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது கிறிஸ்துவினிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன மாதிரி ஒரு நிலைமை பாருங்களேன், ஒரு தேவனுடைய குமாரன் உலகங்களை உண்டாக்கினவர், அதுக்குதான் வசனம் படிச்சோம், உலகங்களை உண்டாக்கினார். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் அவரை அந்த பாடுகள் உட்படுத்தி அந்த அவமானத்துக்கு உட்படுத்தினார் பாருங்க, அவமானத்துக்கு உட்படுத்தினார் பாருங்க. இவ்வளத்தையும் சகித்தவர், இவ்வளத்தையும் சகித்து தேவன் தன் குமாரன் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இப்போ இதுல என்ன பலன் நமக்கு இருக்கு? இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பாடு, வஸ்திரங்கள் பங்கிடப்பட்ட இந்த பாடுகள்னால நமக்கு என்ன பலன் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வஸ்திரம் எதுக்கு நிழலா இருக்குது? நம்ம ஆவிக்குரிய ரீதியில எடுத்தா வஸ்திரத்தை நம்ம எதுக்கு நிழலா எடுப்போம்? பரிசுத்தம் நீதிக்கு நம்ம எடுப்போம். வசனம் வாசிக்க தேவையில்லை, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். இப்போ வஸ்திரம் பரிசுத்தம் நீதிக்கு நிழலா இருக்குது. இந்த பரிசுத்தம் நீதி, இயேசுவினுடைய வஸ்திரம் எத்தனை பங்கா போடப்பட்டது? 4 பங்கு. இப்ப பரிசுத்தம் நீதி என்கின்ற ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம பார்க்கும்போது இதுவும் 4 பங்கா போய் பிரிக்கப்பட்டது. இது எத்தனை பங்கு? 4 பங்கா பிரிச்சு நமக்கு பலனா கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? முதல் பங்கு எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 3:1. போதும். பரம அழைப்பின் பங்கு. முதல் பங்கு என்னதுங்க? பரம அழைப்பின் பங்கு. நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் அல்லது கிறிஸ்துவை நேசிக்கிறவர்களா நம்ம இருக்கிறோம்னா ஏதோ இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு இல்லைங்க. பரலோகம் தீர்மானிக்குது, பரலோகம் தீர்மானிக்குது. இந்த ஆண் இந்த பெண் என்னுடையவள் என்னுடையவன் தேவன் தேர்வு செஞ்ச பிறகுதான் ரட்சிப்பு நமக்கு கிடைச்சது. ரட்சிப்பு தானா வரல, தேவனுடைய தீர்மானத்தின் பிரகாரம் தான் வந்தது. அதனால இயேசு சொல்ற, நான் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரான். இன்னைக்கு நீங்க இங்க உட்காந்து இருக்கிறீங்கன்னா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? இழுத்து கொண்டிருக்கிறாரு. ஏன்னா அவர் பட்ட பாடுகள் நிமித்தம் நமக்கு தேவன் சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல மெய்யான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கேட்டா மறுப்பு தெரிய வைக்காம கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு. என்ன பிரச்சனை ஒன்னாலும் அவர்கிட்ட கொண்டு வாங்க, என்ன பிரச்சனை ஒன்னாலும் கொண்டு வாங்க, என்ன பிரச்சனை ஒன்னாலும் அவர்கிட்ட கேளுங்க, அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த பலனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராங்க? அந்த உபாதையில பட்டார். சோ 4 பங்காக பிரிக்கப்பட்டது. அதே போல ஆவிக்குரிய ரீதியில பார்க்க முதல் பங்கு பரம அழைப்பின் பங்கு, 2வது பங்கு எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பறிந்தும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருந்தால் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். கிறிஸ்துவினிடத்தின் பங்கு 2வது பங்கு. அது என்ன கிறிஸ்துவினிடத்தினுடைய பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2:3. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2:3. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம்னு வெளிப்படல, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவருக்கு எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? அவர் வருகையில நாம் அவரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம். இதுதாங்க கிறிஸ்துவினுடைய பங்கு. இயேசு தன்னுடைய வஸ்திரத்தை பங்கு பிரிக்கும் போது அவர் முன்னாடி பார்த்த வசனம், தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல்னா அதை பார்க்கும் போது இயேசு நினைச்சிருப்பாரு, பரவாயில்ல பங்கு போடுறீங்களா போடுங்க, 4 பங்கா, முதல் பங்கு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு. 3வது பங்கு என்ன பங்குங்க? திவ்ய சுபாவத்தின் பங்கு. இந்த திவ்ய சுபாவத்தின் பங்குன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்போது முன்னாடி நமக்கு இருந்த அந்த கேரக்டர்ஸ், அந்த குணநலன்கள்லாம் அவர்கிட்ட வந்தவொன்னு என்ன ஆயிடுது? அப்படியே இருக்குதா? மாறுது. நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, குடிகாரனா இருப்பான். இயேசு கிறிஸ்துவ வந்தவொன்னு என்ன ஆயிடுவாரு? குடி பழக்கத்தை விட்டுருவாரு. சில போதை பொருட்களுக்கு அடிமையா இருப்பாரு. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தவொடனே மாறிடும். நிறைய அந்த சேஞ்சஸ் இருக்கு பாருங்க, அந்த கேரக்டர் சேஞ்சஸ், அந்த டிவைன் நேச்சர், அந்த திவ்ய சுபாவம் பங்கு எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடாது. புரியுதுங்களா? அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய கேரக்டர் மாறுது. புரியுதுங்களா? சில சரீர ரீதியா முயற்சி பண்ணுவாங்க, ஆனா கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க? தோத்து போயிடுவாங்க. ஆனா இயேசுவே நம்மை மாற்றுவார். இயேசுவே நிறைய நமக்குள்ள என்ன பண்றாருங்க? அந்த மாற்றத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப அங்கு 4 பங்காக அவருடைய வஸ்திரம் பிரிக்கப்பட்டது. அதே போல முதல் பங்கு பரம அழைப்பின் பங்கு, 2வது பங்கு கிறிஸ்துவின் இடத்துல பங்கு, 3வது திவ்ய சுபாவன் பங்கு, 4வது பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலின் பங்கு, 4வது பங்கு முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மரித்த பிறகு தேவன் என்ன பண்றாருங்க? இது யாரு? மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை என்ன பண்றாரு? நமக்கு கொடுக்கிறார். அதாவது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த பங்கை கொடுக்கிறார். இந்த பங்கை கொடுக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் அவருடைய மிகப்பெரிய அவமானமாக பார்க்கப்படுகிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வஸ்திரம் பங்கிடப்பட்டது. எப்படி வஸ்திரம் பங்கிடப்பட்டது? இவன் யூஸ்லெஸ், ஒண்ணுமே இல்லாதவன், அட்லீஸ்ட் இவருடைய ட்ரெஸ் ஆவது நமக்கு கிடைக்கட்டும் சொல்லிட்டு பங்கு எடுத்தாங்க பாருங்க, 4 பங்கு. அது நிழலாய் நடந்தது, அது நிஜமாய் நடந்தது. நமக்கு ஆவிக்குரிய நிழலாக நமக்கு கிடைத்த அந்த 4 பங்கு, பரம அழைப்பின் பங்கு, கிறிஸ்துவின் இடத்தில் பங்கு, திவ்ய சுபாவத்தின் பங்கு, 3வது முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு. இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு தான் பாருங்க கிறிஸ்தவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் மரணம் என்பது முடிவு, அதுக்கப்புறம் என்ன கிடையாது? ஒரு நம்பிக்கை கிடையாது. ஆனா கிறிஸ்தவம் மட்டும்தான் மரணத்துக்கு பிறகு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. புரியுதுங்களா? மரணத்துக்கு பிறகு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஏன் எல்லாரும் பைபிளை தூக்கிட்டு ஏன் சுத்துறோம்? வாழ்க்கை இதோட முடியல, மரித்த பிறகுதான் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? மரித்த பிறகுதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த ஒரு நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நடந்த இந்த சம்பவத்தின் மூலமாக. சரி, இப்போ கிறிஸ்துவினுடைய பாடுகள் அல்லது அவருடைய அவமானங்கள்ல இருக்கக்கூடிய நம்முடைய ரகசியமான பலன்களை நம்ம தியானிச்சோம். அதுல முதலாவது பார்த்தோம் கொல்கதா. கொல்கதா என்று சொல்லும் போது தேவன் தண்டனை தீர்ப்பு வழங்கிய இடம். அந்த இடத்துல இயேசு என்ன பண்ணாருங்க? நமக்காக போய் அவமானப்பட்டு அங்க நின்னார். அதனால நமக்கு என்ன கிடைச்சதுன்னா கிறிஸ்துவின் சந்ததியாக மாறிவிட்டோம். சரியா? 2வது இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரம் பங்கிடப்பட்டது. அப்படியே அதனால நமக்கு என்ன ஒரு பலன் கிடைச்சதுன்னா, அந்த 4 பலன்: பரமழைப்பு, கிறிஸ்துவின் இடத்தின் பங்கு, திவ்ய சுபாவத்தின் பங்கு, முதலாம் உயிர்த்தெழுதலுக்குரிய பங்கு. கடைசியாக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 27:39. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள், இப்போ இயேசுவை சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. சிலுவையில அரைஞ்ச பிறகு அந்த வழியாக ஜனங்க நடந்து போறவங்க சொல்லுங்க. தங்கள் தலைகளை துலுக்கி, அப்போ அங்க இயேசுவை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. இப்போ ஜனங்க அந்த சைடு போறவங்க என்ன பண்றாங்களா? அவரை பார்த்து தலைகளை துலுக்கி அப்படின்றாங்க. இது ஆக்சுவலா முன்னாடியே சொல்லிட்டாங்க. முன்னாடியே நம்ம பார்த்த நிறைய இதெல்லாமே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. இது எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 22:7. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்களாம்? பரியாசம் பண்றாங்க, உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. அப்படின்னா என்ன அர்த்தங்க?
உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கினா. இப்போ எல்லாரும் அதான் செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, போக்சோ சட்டத்தில் இப்படி மாறிட்டாருன்னு அவரை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுங்க இப்போ? இதான் உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கினா என்ன அர்த்தம்? நல்லவே நினைச்சோம், ஆனால் இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்களே. இதுதான் அங்கே நடந்தது. இப்போ இயேசுவை சிலுவையில் அறையும் போது ஜனங்க பார்க்குறவங்களாம் என்ன பண்ணாங்க? ரொம்ப நல்லவ மாதிரி என்ன பண்ணா, உபதேசம் பண்ணா, எல்லாம் செஞ்சான். தேவனுடைய ஆலயத்தை இடிச்சு 3 நாள்ல கட்டிடுவேன்னு சொல்லி சொன்னான். பாத்தியா, தேவனே உன்னை இப்ப எந்த இடத்துல நியாய தீர்ப்பு செய்யறாரு? தேவன் நியாய தீர்ப்பு செய்யும் இடம் கொல்கதா, அந்த இடத்துல தேவனே உன்னை நியாயம் தீர்க்கிறாருன்னு சொல்லிட்டு ஜனங்க எல்லாரும் அவரை ஒரு அவமான சின்னமாக, ஒரு குற்றவாளியாக, ஒரு நிந்தையின் பொருளாக அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம், அந்த வழியா போறவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? அவரை பார்த்தாங்க. இதே ஜனங்கள் தான் அவர் பின்னாடி போகும்போது உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை ஓசானான்னு சொல்லிட்டு போன கூட்டம் இப்ப என்ன பண்ணுது? நல்லவ மாதிரி இருந்தான்பா, ஆனா எவ்வளோ மோசமானவங்க. அவங்க மாத்திரம் சொல்லல. அது வாசிங்க பிரதர். மத்திய 27:39 44 வரைக்கும் வாசிங்களேன். 39 44 கூர்ந்து கவனிங்க. 39 44. மற்ற வழியாய் நடந்து போகிறவள் தங்கள் தலைகளை துவக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்வதற்கு திராணி இல்லை. இஸ்ரவேலின் ராஜாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்போது நாங்கள் இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே. யாரு? தேவன் இவர் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு ஷாட் பாருங்க. இது இதை கொஞ்சம் நல்லா நிதானிச்சிங்கன்னா எவ்வளவு பெரிய அவமானம் அங்க இயேசு கிறிஸ்துக்கு வருதுன்னா, சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. 3 ஆணிகள் கடவப்பட்ட நிலைமையில, அவ்வளோ வலியில வேதனையில தொங்கிட்டு இருக்கும் போது போறவன் சும்மா போக வேண்டியது தானே. என்ன சொல்றான்? ஆலயத்தை இடித்து 3 நாள்ல கட்டணும்னு சொல்றான். இப்ப இறங்கி வா. நீ இறங்கி வந்தா நான் என்ன பண்றேன்? உன்னை விசுவாசிக்கிறேன். பார்த்தா சர்ச்சில் இருக்கிற கூட்டம்லாம் வந்துடுச்சு. யார் யாரெல்லாம் வந்துட்டாங்க? பிரதான ஆசாரி, அப்புறம் வேதபாரகர், மூப்பர், எல்லாரும் நின்று கேட்குறாங்க, எல்லாரையும் ரட்சித்தியப்பா, நீ உன்னை என்ன பண்ணிக்கா? ரட்சித்துக்கொள். இப்போ இறங்கி வாயா, நான் உன்னை ஏற்றுக்கிறேன் மெஸ்ஸியான்னு. இப்போ இறங்கி வா. தேவன் மேல ரொம்ப நம்பிக்கையா இருந்த, அந்த வார்த்தைகள்லாம் நல்லா கவனிக்கணும். தேவன் மேல நம்பிக்கையா இருந்த, தேவன் உன் மேல பிரியமா இருந்தாரு. உண்மையிலே தேவன் உன் மேல பிரியமா இருந்தா இப்போ உன்னை விடுவிக்கட்டும். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தொங்கிக்கிட்டே சாகுற நேரத்துல கேட்டுட்டு இருக்கிறாரு காதுல. எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு இது பாருங்க. சரி, ஓகே, இவங்கெல்லாம் பரியாசம் பண்றாங்கன்னா கூட தொங்குறானுங்க பாருங்க. இவங்க கூட என்ன பண்றானுங்களா? அவரை நிந்திக்கிறாங்க. அந்த இடத்துல நான் நினைக்கிறேன், பிதாவை தவிர வேற யாருமே கூட நில்ல. ஐ மீன், அந்த ஒரு பாசிட்டிவா அவருக்கு என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்லை. எல்லாம் டோட்டலா சேர்ந்து என்ன பண்றாங்க? அவரை நிந்தித்து தலையை துலுக்கி உதட்டை பிதுக்கி அங்க அவமானப்படுத்துறாங்க. இயேசு சகித்தார். இயேசு அந்த அவமானத்தை சகித்தார். யாருக்காக? நமக்காக. நமக்காக. கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா, என்னத்தான் உத்தமனா இருந்தாலும், என்னத்தான் சாந்த குணம் உள்ளவனா இருந்தாலும், ஒரு சட்டன் ஸ்டேஜில் என்ன ஆயிடும் நம்மளுக்கு? சொல்லுங்க, கோபம் வரணும். அதான் இயற்கை. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா மோசேவை எடுத்துப்போம். மோசே எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? அது வாசிங்கன்றது என்னாகமம்
12:3. என்ன ஆகுமா? 12:3. எப்படிப்பட்டவரா அவரு? சாந்த குணம். எப்படிப்பட்ட சாந்த குணம்? பூமியில இருக்கக்கூடிய எல்லா மனுஷரை காட்டிலும் எப்படிப்பட்டவர் அவரு? சாந்த குணம் உள்ளவர். அதுல 7வது வசனம் வாசிங்க. அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும். இந்த சாட்சி சொல்றது யார் தெரியுமா? யாருங்க? தேவனே சொல்றாரு. மோசேயை குறித்து சாட்சி சொல்ற. பூமியில இருக்கக்கூடிய எல்லாரும் காட்டிலும் சாந்தமானவன்பா, என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவன். ஆனா 20ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணிட்டாரு? அவ்வளோ சர்டிபிகேட் வாங்கினவர், தேவன் கையில சர்டிபிகேட் வாங்கினவர். மீரியாம் இறந்துட்டாங்க. மீரியாம் இறந்த உடனே தண்ணிக்கு தட்டுப்பாடு வந்துடுச்சு. ஆக்சுவலா மீரியாம் இறந்ததுக்கும் தண்ணிக்கு தட்டுப்பாடுக்கும் என்னன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலா தண்ணி விட்டது யாருன்னா மீரியாம் தான். அந்த கான்டாக்ட் யாரு? தேவன் யார் கையில கொடுத்தாரு? மீரியாம் கையில கொடுத்தாரு. மீரியாம் தான் ஒரு கண்மலைய அது வெட்டி அது கூடயே கொண்டு போனாங்க. அப்போ தண்ணி வேணும் அப்படின்னா மீரியாம் கிட்ட வருவாங்க. உடனே மீரியாம் போய் என்ன பண்ணான்? அங்க போய் ஒரு தட்டு தட்டின உடனே தண்ணி வரும், ஜனங்கள் தான் பிடிச்சிப்பாங்க. இப்போ தட்டுற ஆளு என்ன ஆயிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல செத்து போயிட்டாங்க. இப்போ ஜனங்க தண்ணிக்காக ஏங்குது. இப்போ மோசே கிட்ட வந்து கேட்கும் போது நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டாங்க. இவர் என்ன ஆயிட்டாரு? பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. நேராக போய் தேவன் கையில போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி ஆச்சுன்னு. சரிப்பா, நீ போய் என்ன பண்ணு, கோலால தட்டாத, பேசு, நான் தண்ணி வர வைப்பேன். ஏன் சொன்னார் தெரியுமா? நீயும் போய் கோலால் அடிச்சுனா மீரியாமுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனா இப்ப ஜனங்களுக்கு தெரியணும், தட்டினா மட்டும் தண்ணி வராது, பேசினாலும் தண்ணி வரும். இத செய்யன்னு படிச்சு படிச்சு சொல்லி அனுப்பிச்சா வந்து அவர் சில டைலாக் எல்லாம் விடுவாரு. நீங்கெல்லாம் என்ன மாதிரி ஆள் தெரியுமா, எவ்வளவு மோசமானவங்க தெரியுமா சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? பேச சொன்னா போட்டு டப்பு டப்புன்னு 2 தட்டு தட்டினாரு. தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. ஆனா நம்பால எங்க போல? கானானுக்குள்ள போல. தேவன் என்ன பண்ணல? அலோ பண்ணல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தேவன் சாட்சி கொடுத்தாரு, பூமியில இருக்கக்கூடிய எல்லாரையும் காட்டிலும் சாந்தம் உள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இயேசு அது கிறிஸ்து அந்த இடத்துல உணர்ச்சிவசப்பட்டிருந்தா, இறங்கி வாப்பா சொல்லும் போது இறங்கி இருந்தா. அதுல ஒரு வேர்டு, ரொம்ப முக்கியமான வேர்டு, தேவன் உன் மீது பிரியமா இருக்கிறார். தேவன் உன் மீது பிரியமா இருக்கிறார்னா இப்போ இறங்கி வா, நாங்க விசுவாசிக்கிறோம்னு கேட்டோம்னு என்னடா கேள்வி கேட்கறத வரடான்னு இறங்கி வந்துருந்தாருனா. அதனால தான் வசனம் ரொம்ப அருமையா சொல்லுது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8:9. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8:9. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது அதுதாங்க, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. அப்ப மரண பரியந்தமும் இயேசு என்ன பண்ணாரா? தன்னைத்தாமே தாழ்த்தினார். கொஞ்சம் கூட ஒரு ஹைப்பர் ஆகவே இல்லை, கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகவே இல்லை. ஏன் தெரியுமா? எப்படியாவது என்னுடைய ஜனங்களுக்கு, என்னுடைய சந்ததிக்கு, என்னுடைய சகோதரனுக்கு, என்னுடைய சகோதரி, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன போகணும்? ரட்சிப்பு வரணும். நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும்ன்றதுக்காக அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை யார் மேல வந்ததுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல வந்தது. அவ்வளவாய் அவர் அங்க பொறுத்தார். இப்ப இந்த சம்பவத்துல இயேசு கிறிஸ்துவ அந்த தலைகளை துலுக்கி பரியாசம் பண்ணும் போதும் கூட அவமானப்பட்டு அமைதியா இருந்ததுனால நமக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னா, அவர் கீழ்ப்படிந்ததினால அவருக்கு என்ன கிடைச்சதுங்க? மேலான நாமம் கிடைச்சது. இப்ப அதே நாமத்தை, அந்த மேலான இடத்தை யாருக்கு கொடுக்கிறாரு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6:7. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6:7. அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? புரியுதுங்களா? அப்போ இயேசு
இவ்வளோ அவமானத்தையும் இவ்வளோ பாடுகளையும் ஏன் சகிச்சாருன்னா, உங்களையும் என்னையும் பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் உட்கார செய்வதற்காக, ராஜ்யத்தை கொடுப்பதற்காக. அவர் மரண பரியந்தம் என்ன பண்ணாராம்? தன்னைத்தானே தாழ்த்தினார். சிலர் கேட்பாங்க, என்னங்க அவங்க கடவுளை கூப்பிட்டு போயிட்டு அடி அடின்னு அடிச்சு மாட்டி தொங்க விட்டுக்கிறாங்க, அவரை போய் நீங்க போய் எல்லாம் வழிபட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் என்னங்க இதுன்னு சொல்லி கேட்கறது நிறைய பேர் உண்டு. அவர் மனிதனாய் வந்ததுனால தான் மனிதர்களுக்குரிய பிரச்சனை என்னன்றது அவருக்கு தெரியும். விளங்குதா? இயேசு மனிதனால் வந்ததுனால மனிதர்களுக்குரிய பிரச்சனை என்னன்றது இயேசுவுக்கு தெரியும். நம்மலாம் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது, ஆண்டவர் எனக்கு எவ்வளோ வலி இருக்கு தெரியுமா, எவ்வளோ நோவு இருக்கு தெரியுமா, எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா. அவர் சொல்ற, எல்லாம் எனக்கு தெரியுமா, நீ என்னை பின்பற்றி வா, நீ என்னை பின்பற்றி வா. உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன், உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணம்ன்றது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு காரியம். அதனால தான் பவுல் சொல்றாரு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், நமக்கோ என்னவா தேவ தேவ பலன். யாரு தேவன்? சர்வத்தையும் படித்த, சர்வாதிகாரமா படித்த யெகோவா தேவனுடைய பலன் நமக்குள்ள வருதும். எதை பத்தி தியானிச்சா? சிலுவையை பத்தி தியானிச்சா, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை குறித்து தியானிச்சா. சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணுமா, இயேசு ஏன் மரித்தார்? எனக்காக மரித்தார். இயேசு ஏன் பாடுகளுக்கு உட்படுத்தினார்? என்னுடைய பாடுகளை எடுப்பதற்காக. இயேசு ஏன் அவர் அவமானப்பட்டார்னா, நான் இந்த பூமியில வாழ்வதற்காக. அவருக்கு வந்த அவமானம் கண்டிப்பா நமக்கு வரணும். ஏன்னா சிலுவை யார் தொங்க வேண்டிய இடம்? சொல்லுங்க, நம்ம தொங்க வேண்டிய இடம். நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணிட்டாருங்க? சுமந்ததுனால நாம் இன்று பிழைத்துக் கொண்டோம். பாவம் ரொம்ப கொடியதுங்க. பாவத்தினுடைய தன்மை ரொம்ப மோசமானது. ஒரு மனுஷனை ஒண்ணு எல்லாம் ஆக்கிடும். புரியுதுங்களா? அந்த பாவத்தினுடைய தாக்கம் நம்ம வாழ்க்கையில வராதபடிக்கு இயேசு சிலுவையில மரித்தார். அந்த சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இந்த பூமியில மனுக்குலத்தின் மேல வைக்கக்கூடிய கர்ம பாவம், ஜென்ம பாவம், சாபம், தோஷம் எல்லாத்தையும் எடுக்கிறது ஒன்னே ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஃப்ரீ, இலவசம். அது முற்றிலும் இலவசம். ஆகியனால என்ன கருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள், அந்த அவமானங்கள்ல நமக்கு கிடைத்த ரகசியமான பலன்கள் 3 காரியங்களை தியானிச்சோம். கொல்கதா என்கின்ற தேவன் தண்டனை தீர்ப்பாக வழுகிற இடத்துல இயேசு அங்க நின்று அவமானத்துக்குள்ளாக ஆக்கப்பட்டார். அது நிமித்தம் நாம் கிறிஸ்துவினுடைய சந்ததியாக மாறினோம். 2வது, இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரம் பங்கிடப்பட்டது. ஒன்றும் இல்லாதவராய் அவர் அந்த இடத்துல நிற்கிறதை பார்க்கிறோம். 4 பங்காக பிரிக்கப்பட்டது. அப்படியே போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற பலன், பரம அழைப்பின் பங்கு, கிறிஸ்துவின் பங்கு, திவ்ய சுபாவத்தின் பங்கு, முதலாம் உயிர்த்தெழுதலின் பங்கு. அப்படியே 2வது, ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்த வழியா போகிறவர்கள், சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி அவர் என்ன பண்ணாங்க? பரியாசம் பண்ணி அவமானப்படுத்தினாங்க. அது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சகித்தார். ஏன் சகித்தார்னா, அவர் முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி உன்னதத்துல போய் உட்கார்ந்தார். அப்படியே அவருடைய அந்த பாடுகள் மூலமாய் நமக்கு கிடைத்த பலன் உங்களையும் என்னையும் உன்னதத்துல உட்கார செய்வார். அவ்வளவு மகிமையான காரியத்தை செய்கிறவரு இந்த பூமியில இருக்கிற காரியத்தை சந்திக்க மாட்டாரா? கட்டாயமா சந்திப்பார். விசுவாசியங்கள், நிச்சயமாக தேவன் செய்வார்.